ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியன் டெய்லி விலாக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை அரிசியை வச்சு வீட்டிலேயே எப்படி முறுக்கு சுடலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துங்க. அப்புறம் வெள்ளை உளுந்தை வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக அதை வறுத்துட்டு அதையும் இதோட கலந்து மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அப்புறம் முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வந்து மாவை கொட்டி அதில் எள்ளு இல்லை ஓமம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதையும் இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 100 நெய் 50 டால்டா இது ரெண்டையும் பேனில் போட்டு நல்லா உருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஒரு கிளறிக்குங்க. அப்புறம் 3/4 லிட்டர் தண்ணியை வந்து கொஞ்சம் வெது வெதுப்புன்னு வச்சுக்கிட்டு அதில் பெருங்காயத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு அதையும் போட்டு நல்லா கரைகிற அளவு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா முறுக்கு வந்து நிறையா எண்ணெய் குடிக்கும், எண்ணெயாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூட்டடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டி காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை முறுக்கு சுடுறவங்களா இருந்தால் சின்ன சின்ன கிண்ணமாக இருக்கும்ல, மூடி கிண்ணம், அது மாதிரி கிண்ணத்தில் வந்து நம்ம அச்சை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு இது மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். இல்லை நீங்கள் அப்படியே அச்சை வச்சு புளியறதா இருந்தால் கூட நீங்கள் புளியலாம். இல்லை சல்லி கரண்டியை வச்சு அது மேலே புளிஞ்சு கூட நீங்கள் போடலாம். இது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பெரட்டி மாதிரி கலர் மாற வரைக்கும் பெரட்டி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.